வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மதராசி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ரீ லட்சுமி மூவி தயாரிச்சு ஏஆர் முருகதாஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த், பியூஜு மேனன், வித்யுத் ஜாம்பால், ஷாபிர் நடிச்ச இந்த படத்தை அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. சுதீப் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. செப்டம்பர் 5ஆம் தேதி வெளிவந்த இந்த படம் 2 மணி நேரம் 48 நிமிஷம் ஓடி இருக்கு. 5க்கு 3.2.5 ரேட்டிங் வாங்கி இருக்கிற இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழகத்துல துப்பாக்கி கலாச்சாரத்தை உருவாக்கி பணம் சம்பாதிக்க நினைக்கிறாரு துப்பாக்கி வில்லன் வித்யுத் ஜாம்பால். அதை தடுக்க நினைக்கிறாரு விஜய் கையால் துப்பாக்கி வாங்கிய ஹீரோ சிவகார்த்திகேயன். இதுல ஜெயிச்சது யார் அப்படிங்கறது தான் ஏஆர் முருகதாஸ் இயக்கிய மதராசி படத்தோட கதைக்காரு. வட இந்தியால இருந்து சென்னைக்கு சில கண்டெய்னர் லாரிகள் மூலம் கள்ள துப்பாக்கிகளை கொண்டு வராரு வித்யுத். தமிழக எல்லையில அதை தடுக்க நினைக்கும் என்ஐஏ முயற்சிகள் தோல்வியில் முடிய நேர்மையான என்ஐஏ அதிகாரி பியூஜு மேனன் அநியாயத்துக்கு எதிராக பொங்கும் கோபக்கார இளைஞன் சிவகார்த்திகேயன் தங்க ஆபரேஷனுக்கு பயன்படுத்திக் கொள்றாரு. துப்பாக்கி கண்டெய்னர்ல மறைந்து இருக்கும் ஒரு பாக்டரிக்குள்ள அவரை அனுப்பி அதை அழிக்க பிளான் போடுறாரு. இதற்கிடையில வில்லன்கள் டீம் சிவகார்த்திகேயன் காதலி ருக்மணியை கடத்த கடைசியில் சென்னை துறைமுகத்துல சண்டை போட்டு காதலியை மீட்டு வில்லனை எப்படி அழிக்கிறாரு ஹீரோ என்ற வழக்கமான கதையை பரபரப்பான ஆக்ஷன் கலந்து கொடுத்திருக்காரு முருகதாஸ். உண்மையில் இந்த கதை ஷாருக்கான் தான் எழுதுனீங்க. உண்மையை சொல்லுங்க முருகதாஸ் சார். எங்க தவறு நடந்தாலும் தட்டி கேட்கும் கோபக்கார இளைஞன் தன் காதலிக்காக என்ன செய்கிறாரு அப்படிங்கிற பின்னணியில ஆக்ஷன் ஹீரோவா கள இறங்கியிருக்காரு சிவகார்த்திகேயன். அவர் ஏன் அப்படி மாறினாரு, அவருக்கு மன ரீதியான என்ன பிரச்சனை அப்படிங்கறத பிளாஷ்பேக் வச்சு ஒரு நோய் வாயிலா நுழைய ஒரு பெயரையும் வச்சிருக்காங்க. என் காதலிக்காக நான் சாக போறேன் என அப்பாவியா பேசிக்கொண்ட பலரையும் சாகரிக்கும் கேரக்டர் அவருக்கு. கிளைமேக்ஸ் உள்ளிட்ட ஆக்ஷன் காட்சிகள்ல பின்னி எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். தொட்டு பாருன்னு பேசுற அந்த இடைவெளி காட்சி அமர்க்கலன்னே சொல்லலாம். ஓபனிங் பாடல் சுமாரா இருக்கு. கிளைமேக்ஸ் சண்டையில கடுமையா உழைச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஆனா சிவகார்த்திகேயனோட நம்ம வழக்கமா எதிர்பார்க்கும் காமெடி கலந்த அந்த மேனரிசம், பெண்கள் குழந்தைகளை கூட கவரக்கூடிய அந்த கிண்டல் கேடி, ஒருவித எனர்ஜி கலந்த நடிப்பை எதிர்பார்த்து சென்ற ஏமாற்றம் தான் மிஞ்சும். காதல் சீன்ல கூட அவர் சுமார் ரகம் தாங்க. ஹீரோயின் ருக்மணி வசந்த் அழகா இருக்காங்க. ஆனாலும் அவருக்கு நடிக்க பெரிய வாய்ப்பு இல்ல. பாடல் காட்சிகள் கூட ஆட்டம் போடாம கையில் கிட்டாருடன் ஏதோ பாடிக்கொண்டே போறாரு. அனிருத் இசை சிவகார்த்திகேயன் மாதிரியான மாஸ் ஹீரோ இருந்தும் அவர் சரியா பயன்படுத்தலன்னு தான் சொல்லணும். நேர்மையான என்ஐஏ அதிகாரியா வரும் பியூஜு மேனன், வில்லனா வரும் வித்யுத், அவன் நண்பரா வரும் டான்சிங் ரோஸ் ஜாபீர் சம்பந்தப்பட்ட சீன்கள் படத்தை தாங்கி பிடிக்குதுன்னே சொல்லலாம். ஷெட்டிலான நடிப்புல பியூஜுவும் நண்பனா அடிச்சு துவைக்கும் கேரக்டர்ல ஷாபீரும் கலக்கியிருக்காங்க. இடைவெளிக்கு பின் சண்டை காட்சிகள்ல ஷாபீர் கலக்குறாரு. குறிப்பா வில்லன் வித்யுத் நடிப்புல ஆக்ஷன்ல தனி ராஜாகமே நடத்திட்டு இருக்காரு. அவர் என்ட்ரி முதல் கடைசி வரை பல இடங்கள்ல அவர் ஆக்ஷன் சீன் வில்லத்தனம் அவ்வளவு ஸ்டைலா இருக்கு. அவ்வளவு ஸ்பீடாவும் போகுது. சில சமயம் ஹீரோவை விட அவருக்கு ஸ்கோப் அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். துப்பாக்கி பாசமா இயக்குனரே. ஆக்ஷன் கதை, துப்பாக்கி சண்டை நிறைஞ்ச படம், ரத்தம் கொப்பளிக்கிற சீன் அதிகமா இருக்கிறதுனால மதராசி கலர்ஃபுல்லான கதை இல்ல. பாடல் காட்சிகள், ஹீரோயின் சம்பந்தப்பட்ட காட்சிகள் மட்டுமே ஆறுதலா இருக்கு. அதே சமயம் சண்டை காட்சிகள்ல சுதீப் ஒளிப்பதிவு அபாரமா இருக்குன்னே சொல்லலாம். அனிருத் இசை என்றாலும் பின்னணி இசையில மட்டுமே அவர் திறமை தெரியுது. சம்பள தங்கப்பூவே பாடல் ஓகே ரகமா தான் இருக்கு. உங்க நண்பருக்கு இப்படியா டூன் கொடுப்பீங்க என்ன அனிருத் சார். ஸ்பைட் மாஸ்டர் கெவின், திலீப் சுப்ராயன் ஆகியோர் தான் படத்தை வேகமா நடத்திட்டு போறாங்கன்னே சொல்லலாம். ஓபனிங் கண்டெய்னர் சேசிங், இன்டர்வல் பிளாக், என்ஐஏ ஆபீஸ் அட்டாக், கிளைமேக்ஸ் சண்டே ஆகியவை படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். உன்னை போல மற்றவங்களை நேசி, கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவி அப்படிங்கிற ஹீரோவினோட பாலிசி வசனம் முருகதாஸோட டச்சிங். ஆனாலும் சிவகார்த்திகேயன் குடும்பம் சம்பந்தப்பட்ட பரிதாபங்கள்ல அளவுக்கு ஃபீலிங் வரல. ஹீரோவின் நோய், அந்த பேச்சு, உடல் மொழி அவரோட ஆக்ஷன் ஹீரோ இமேஜுக்கு தடையா இருக்கு. இவ்வளவு பெரிய ஆபரேஷன்ல போலீஸோட பங்கு என்ன இருக்கு? பெரிய அட்டாக் நடக்கும்போது கொஞ்சம் சிறப்பு படை மட்டுமே சண்டையிட்டு செத்துக்கொண்டே இருப்பது ஏன்? என்னையே அதிகாரம் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? பல விஷயங்கள ஏகப்பட்ட லாஜிக் மீறல்ல இருக்கு. மேலிருந்து குதிச்சு அடிபட்டு துப்பாக்கி குண்டு வாங்கியும் ஹீரோ சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறது பக்கா சினிமா தனமா தான் தெரியுது. காதல், பிளாஷ்பேக், எமோஷன், ஆக்ஷன் என அனைத்துலயும் கலந்து கொண்டு இருந்தாலுமே ஆக்ஷனை தவிர மற்ற எல்லாமே எதுவுமே எடுபடலன்னே சொல்லலாம். சிவகார்த்திகேயன் நடித்து இருக்கிறாரே, படம் கலகலவன இருக்கும். சிரிச்சு ரசிச்சுட்டே போலான்னு நினைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஏமாற்றமா தான் இருக்கும். சரி, முருகதாஸ் மாநில படம் இருக்கும், புதுசா எதையாவது சொல்லியிருப்பாரு அப்படின்னு திரைக்கதையில மிரட்டி இருப்பாருன்னு நினைச்சிட்டு போனோம்னா அதுலயும் ஏமாற்றமா தான் இருக்கு. ஆக்ஷன் காட்சிகள் மட்டும்தான் நம்பி கமர்ஷியல் ஹீரோவை வச்சு மதராசி கொடுத்திருக்காரு முருகதாஸ். அவர் சொன்னதை கேட்டு அவரை மட்டுமே நம்பி நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். மதராசி படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கி பின்னணியிலான கதை தான், ஆனா துப்பாக்கி மாதிரி இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.